அனைவருக்கும் வணக்கம். தென்னிந்தியாவின் இதயமான தமிழ்நாட்டோட சுற்றுலா தரவுகளை அலச போற இந்த அருமையான விளக்கு காட்சிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பல்வேறு நிலப்பரப்புகளை நோக்கிய ஒரு அட்டகாசமான விர்ச்சுவல் டூர் போக போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க நேர உள்ளே போலாம். சரி, இதுலேருந்து ஆரம்பிப்போம். தமிழ்நாட்டுல அதிகாரப்பூர்வமா 150க்கும் மேற்பட்ட முக்கியமான சுற்றுலா தலங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நிஜமாதான். இயற்கையா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், இல்ல வரலாற்று சின்னங்கள், அழகிய கடற்கரைகள்னு இங்க நூற்றுக்கணக்கான இடங்கள் கொட்டி கிடக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இத்தனை 100 இடங்கள் இருக்கும்போது நாம எங்க போறதுன்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறது? எந்த ஒரு பிளானும் இல்லாம ஒரு வெக்கேஷன் ஸ்பாட்டை செலக்ட் பண்றது நிஜமாவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த ஸ்பெஷல் கைடை நம்ம ரெடி பண்ணிருக்கோம். அடுத்ததா இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு பாப்போம். நம்ம பயணத்தை 5 முக்கிய வகைகளா பிரிக்க போறோம். 1 மலைப்பிரதேசங்கள், 2 ஆன்மீக மற்றும் வரலாற்று தலங்கள், 3 அழகிய கடற்கரைகள், 4 அருவிகள் மற்றும் இயற்கை எழில், கடைசியா 5 வனவிலங்கு சரணாலயங்கள். முதல்ல மலைப்பிரதேசங்கள், அதாவது குளிர்ச்சியான ஹில் ஸ்டேஷன்ஸ். இந்த சுட்டெரிக்கிற வெயில்ல இருந்து தப்பிச்சு அப்படியே சில்லுன்னு காத்து வீசுற பனிமூட்டமான மலைகளுக்கு நடுவே நடந்து போனா எப்படி இருக்கும்? நினைக்கும் போதே சூப்பரா இருக்குல்ல? வாங்க தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற மலைகளுக்கு போவோம். ஒரு பக்கம் நீலகிரியோட ஊட்டி இருக்கு. இத மலைகளின் அரசின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன், தொட்டபெட்டா சிகரம், அப்புறம் அந்த யுனெஸ்கோ அங்கீகாரம் வாங்கின டாய் ட்ரெயின் பயணம், இதெல்லாம் வேர்ல்ட் ஃபேமஸ். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்கிற மலைகளின் இளவரசி கொடைக்கானல். அங்க இருக்கிற அழகிய ஏரி, கோக்கர்ஸ் வாக், பில்லர் ராக்ஸ் எல்லாம் உங்க மனசையே திருடிடும். இப்ப சொல்லுங்க, அரசியா இல்ல இளவரசியா? சாய்ஸ் உங்களோடது தான். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு இடமும் இங்க இருக்கு. சேலம் மாவட்டத்துல இருக்கிற சேரவாயன் மலைப்பகுதியில அமைஞ்சிருக்கிற ஏற்காடு தான் அது. ரொம்ப கம்மி செலவுல ஒரு போட் ஹவுஸ், அப்புறம் அந்த அற்புதமான கிள்ளியூர் நீர்வீழ்ச்சின்னு இயற்கையோட அழக பட்ஜெட்ல ரசிக்க இது ஒரு அட்டகாசமான இடம். உங்களுக்கு எப்பவும் அமைதி மட்டும்தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா திருப்பத்தூர்ல இருக்கிற ஏலகிரி இல்லனா கோவையில இருக்கிற வால்பாறைக்கு நீங்க தாராளமா போகலாம். அங்க இருக்கிற பசுமையான தேயிலை தோட்டங்களும் அந்த சைலண்டான சூழலும் நிஜமாவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். 2வது பகுதி ஆன்மீகம் மற்றும் வரலாற்று தலங்கள். மலைகளோட சில்லென்ற காத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளை கூட்டிட்டு போற பழமையான நகரங்களுக்கும் அங்க எதிரொலிக்கிற மந்திரங்களுக்கும் அந்த பிரம்மாண்டமான கட்டிடக்கலைக்கு நடுவுல இப்போ நாம நுழைய போறோம். நாம பார்க்க போற இந்த 5 இடங்களும் தமிழ்நாட்டோட ஆன்மீக தூண்கள்னு சொல்லலாம். முதல் இடம் மதுரை. இது தூங்கா நகரம், அதோட தமிழ்நாட்டோட கல்ச்சுரல் கேபிட்டலும் கூட. உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலும் அதோட கோபுரங்களும் திருமல நாயக்கர் மஹாலோட கம்பீரமும் உங்களை அப்படியே பிரமிக்க வைக்கும். அடுத்து யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள். சோழர்களோட பெருமையை பறைசாற்ற தஞ்சாவூர் பெரிய கோவில், அதாவது பிரகதீஸ்வரர் கோவில் மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை. அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டு மாவட்டத்தோட மகாபலிபுரம், அங்க இருக்கிற பல்லவர் கால கடற்கரை குடவரை கோவில்கள், ஒற்றைக்கல் ரதங்கள், அர்ஜுனன் தபசு, இதெல்லாம் பாறைகள்ல செதுக்கப்பட்ட வரலாற்று பொக்கிஷங்கள். இந்த ஆன்மீக பயணத்துல இராமேஸ்வரத்தையும் திருவண்ணாமலையையும் நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணவே முடியாது. இராமநாதபுரத்துல இருக்கிற ராமநாத சுவாமி கோவில், அந்த ஆச்சரியமூற்ற பாம்பன் பாலம், புயலால அழிஞ்ச வரலாற்று நகரமான தனுஷ்கோடி, இதெல்லாம் ரொம்ப ஆழமான உணர்வுகளை கொடுக்கும். அதே போல திருவண்ணாமலையில் இருக்கிற உலக புகழ்பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவிலும் அங்க நடக்கிற கிரிவலமும் ஆன்மீகத்தோட உச்சம்னு தான் சொல்லணும். 3வது பகுதி அழகிய கடற்கரைகள். இந்த பிரம்மாண்டமான கட்டடக்கலையிலிருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு இதமான சூரிய ஒளியும் ரிலாக்ஸ் பண்ற அலைகளோட சத்தமும் நிறைஞ்ச தமிழ்நாட்டோட நீண்ட கடற்கரைகளுக்கு போவோம். வாங்க. கடற்கரை அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது சென்னையோட பெருமையான மெரினா பீச் தான். இது உலகத்திலேயே 2வது மிக நீளமான இயற்கை கடற்கரை தெரியுமா? இதை தவிர பெசன்ட் நகர்ல இருக்கிற எலியட்ஸ் பீச்சும் ஈவினிங் டைம்ல ரிலாக்ஸ் பண்ண ஒரு சூப்பரான ஸ்பாட். இந்த இடம் எதை ரொம்ப அழகா காட்டுதுன்னா கன்னியாகுமரியோட புவியியல் தனித்துவத்தை தான். இந்தியாவின் தென்கோடி முனையான இங்க 3 கடல்கள் ஒன்னா சேருது. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, கடல்ல சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய இந்தியாவின் ஒரே இடம் இதுதான். கடலுக்கு நடுவுல கொம்பீரமா நிக்கிற விவேகானந்தர் பாறையும் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலையும் இதை இன்னுமே அழகாக்குது. 4வது பகுதி அருவிகள் மற்றும் இயற்கை எழில். கடற்கரையோட அமைதியிலிருந்து அப்படியே கொஞ்சம் அதிரடியான சத்தத்தோட கொற்ற நீர்வீழ்ச்சிகளுக்கு மாறுவோம். மலையிலிருந்து பாய்ந்தோடி வர்ற அந்த தண்ணியோட சத்தம் நம்ம உடம்புல ஒரு புது எனர்ஜியே உருவாக்கும் இல்லையா? தென்காசியில இருக்கிற குற்றாலத்தை தென்னிந்தியாவின் ஸ்பா
அதாவது ஏழைகளின் ஸ்பான்னு சொல்லுவாங்க. ஏன்னு தெரியுமா? அடர்ந்த காட்டுக்கு நடுவுல பல மூலிகைகளை தழுவிக்கிட்டு வர்ற இந்த நீர்வீழ்ச்சிகள்ல குளிக்கிறது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு பெரிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மாதிரின்னு கூட சொல்லலாம். பேரருவி, ஐந்தருவி, பாலருவின்னு இங்க ஏகப்பட்ட அருவிகள் இருக்கு. அடுத்து தருமபுரி மாவட்டத்துல இருக்கிற ஒகேனக்கல். இத இந்தியாவின் நயகரான்னு சொல்லுவாங்க. காவிரி ஆறு பாளைகளுக்கு நடுவுல அப்படியே ஆர்ப்பரிச்சு கொட்டுறத பார்க்கறது கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியா இருக்கும். இங்க இருக்கிற பாரம்பரியமான அந்த வட்ட வடிவ பரிசல்ல போறது கண்டிப்பா நீங்க அனுபவிக்க வேண்டிய ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நீர்வீழ்ச்சிகள் செக்ஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி தேனியில இருக்கிற சுருளி அருவியும் கன்னியாகுமரியில இருக்கிற திருப்பரப்பு அருவியையும் நம்ம சொல்லியே ஆகணும். இந்த ரெண்டுமே பசுமையான அடர்ந்த காடுகளுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற ரொம்ப ரம்மியமான இடங்கள். 5வது பகுதி வனவிலங்கு சரணாலயங்கள். இப்போ நம்ம பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. ரொம்ப அமைதியான, ஆழமான, மர்மங்கள் நிறைஞ்ச காட்டு பகுதிக்குள்ள நாம இப்ப போகப் போறோம். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற முதுமலை தேசிய பூங்கா புலிகள் மற்றும் யானைகளுக்கான ஒரு முக்கியமான காப்பகம். அதே போல பொள்ளாச்சியில இருக்கிற டாப் ஸ்லிப் இல்லனா ஆனைமலை காப்பகம். அடர்ந்த காடுகளுக்குள்ள போற த்ரில்லான ஃபாரஸ்ட் சஃபாரிக்கு இது ரொம்பவே பெஸ்டான இடங்கள். உங்களுக்கு பறவைகளை பார்க்கறதுல ரொம்ப ஆர்வம் இருந்தா செங்கல்பட்டுல இருக்கிற வேடந்தாங்கல் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இது ஏதோ சாதாரண இடம் இல்லைங்க. இந்தியாவோட மிக பழமையான பறவைகள் சரணாலயம்ங்கிற பெருமை இந்த இடத்துக்கு இருக்கு. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கடலூர்ல இருக்கிற பிச்சாவரம் சதுப்பு நில காடுகளோட பிரம்மாண்டம் தான். இது உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடு. அந்த மரங்களோட வேர்களுக்கு நடுவுல போற சின்ன சின்ன கால்வாய்கள்ல போட் சவாரி பண்றது நிஜமாவே உங்க வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இப்போ நாம நிறைய இடங்களை பார்த்துட்டோம். மலையோட குளிர்ந்த காத்தா, ஆன்மீகத்தோட அமைதியா, கடற்கரையோட அலைகளா, அருவியோட சிலிர்ப்பா, இல்ல காடுகளோட ரகசியமா? இதுல நீங்க எந்த மாதிரியான இடத்துக்கு உங்க அடுத்த ட்ரிப்பை பிளான் பண்ண போறீங்க? தரவுகளின் அடிப்படையிலான இந்த விளக்க காட்சி உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாவை கொடுத்துருக்கும் நம்புறேன். யோசிங்க, உங்க அடுத்த பயணத்தை உடனே திட்டமிடுங்க. தமிழ்நாட்டோட ரொம்ப ஐகானிக் அண்ட் பியூட்டிஃபுல்லான 2 ஹில் ஸ்டேஷன்ஸை கவர் பண்ற ஒரு பர்ஃபெக்டான 6 நாள் ட்ரிப் பிளானை தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம டீகோட் பண்ண போறோம். தமிழ்நாட்டோட இந்த அல்டிமேட் ரோட் ட்ரிப்க்கு நீங்க ரெடியா? ஊட்டிக்கு ஒரு 3 நாள், கொடைக்கானலுக்கு ஒரு 3 நாள்னு மொத்தம் 6 நாட்கள். எந்த இடத்துலயும் ஐயோ அவசரமா கிளம்பணுமேங்கிற டென்ஷனே இல்லாம அந்தந்த இடத்தோட அழகை முழுசா எப்படி ரசிக்கலான்னு இப்ப நாம பிரிச்சு மேய போறோம். சோ இந்த எக்ஸ்பிளைனரோட ரோட் மேப் இதுதான். ஃபர்ஸ்ட் மலைகளின் அரசியான ஊட்டியை சுத்தி பார்க்க போறோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் மிஸ்டியான மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்குள்ள என்ட்ராக போறோம். ஃபைனலா பேக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில சர்வைவல் டிப்ஸையும் பார்க்க போறோம். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த 2 மலைவாச ஸ்தலங்களுக்கும் டோட்டலா வேற பர்சனாலிட்டிஸ் இருக்கு. ஊட்டி ரொம்பவே வைப்ரண்டான ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யம் மாதிரி ஃபீல் கொடுக்கும். கலர்ஃபுல்லான கார்டன்ஸ், பாரம்பரியமான ட்ரெயின்னு ரொம்பவே பிஸியா இருக்கும். ஆனா கொடைக்கானல் அப்படி இல்லை. அது ஒரு அமைதியான பனிமூட்டமான பள்ளத்தாக்குகள், மர்மமான பைன் காடுகள்னு நேச்சரோட ரொம்ப ஆழமா கனெக்ட் ஆகுற ஒரு ஃபீல் கொடுக்கும். சரி, அதிகமா வெயிட் பண்ண வைக்காம நம்ம ஆக்ட் 1க்குள்ள டைவ் அடிப்போம். கலர்ஃபுல்லான பூக்கள், பிரம்மாண்டமான சிகரங்களுக்கு பேர் போன அந்த மலைகளின் அரசி ஊட்டியோட ராஜ்யத்துக்குள்ள இப்ப நுழையலாம். டெய்லி ஷெட்யூலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஊட்டில நீங்க டார்கெட் பண்ண வேண்டிய இடங்களோட மாஸ்டர் லிஸ்ட் இதுதான். இதுல பிரம்மாண்டமான தொட்டபெட்டா சிகரத்துல ஆரம்பிச்சு குன்னூர்ல இருந்து ஊட்டிக்கு ஒரு செம்ம நாஸ்டால்ஜிக் ஃபீல் கொடுக்கிற டாய் ட்ரெயின், பைக்காரா நீர்வீழ்ச்சி, அப்புறம் சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்னு எல்லாமே அடங்கும். இந்த 3 நாள் டைம்லைன் உங்க ஊட்டி அட்வென்ச்சரை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பேஸ் பண்ணி கொடுக்கும். நீங்க ரொம்ப டயர்ட் ஆகாம, அதே சமயம் சிட்டி ஸ்பாட்ஸ், பீக்ஸ், ஏரிகள்னு எல்லா முக்கியமான ஹைலைட்ஸையும் கவர் பண்ற மாதிரி இதை நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். இந்த ட்ரிப் எப்படி போகும்னு ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்காக டே 1 பிளானை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். காலையில அந்த பொட்டானிக்கல் கார்டன்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான செடிகளுக்கு நடுவுல ஒரு ரிலாக்ஸ்டான வாக். அப்படியே மதியம் ஆசியாவிலே பெரிய ரோஸ் கார்டன்ல ஒரு விசிட். அப்புறம் ஈவினிங் ஊட்டி ஏரியில ஒரு சில்லான போட் ரைடு. கடைசியா திபெத்தியன் மார்க்கெட்ல கொஞ்சம் ஷாப்பிங். கேட்கும் போதே சூப்பரா இருக்குல்ல? இப்போ நம்ம எக்ஸ்பிளைனரோட ஆக்ட் 2 ஷிஃப்ட் ஆகலாம். மலைகளின் இளவரசியான கொடைக்கானல். இங்க காத்து இன்னும் கொஞ்சம் சில்லுனாகும். வியூஸ் எல்லாமே இன்னும் ரொம்ப டிராமாட்டிக்கா மாற ஆரம்பிக்கும். உங்க கொடைக்கானல் செக்லிஸ்ட்ல ஊட்டி மாதிரி பிஸியான கார்டன்ஸை தாண்டி ரொம்பவே ஸ்ட்ரைக்கிங்கான நேச்சுரல் ஃபார்மேஷன்ஸ் தான் அதிகமா இருக்கும். செங்குத்தா நிக்கிற பில்லர் ராக்ஸ், இருட்டான குணா குகைகள், அமைதியான எக்கோ வில்லேஜ்னு எல்லாமே உங்களை வியக்க வைக்கும். ஊட்டிய மாதிரியே கொடைக்கானலையும் ஒரு 3 நாள் டைம்லைன்ல நாங்க மேப் பண்ணிருக்கோம். லேக் வாக்ஸ்னு ரிலாக்ஸ்டா ஆரம்பிச்சு குகைகள், பாறைகள்னு அந்த கிளாசிக் ரூட்டை கவர் பண்ணி கடைசியா ஹிட்டனான வில்லேஜ், நீர்வீழ்ச்சிகள்னு இந்த பிளான் ஸ்மூத்தா மூவ் ஆகும். கொடைக்கானலோட முதல் நாள் உங்க எல்லா சென்ஸையும் ஆக்டிவேட் பண்ணிடும்.
பனி மூடின கோக்கஸ் வாக்ல ஆரம்பிச்சு அந்த ஸ்டார் ஷேப் கொடைக்கானல் ஏரியாவை சுத்தி ஜாலியா ஒரு சைக்கிளிங் போயிட்டு ஃபைனலா அங்க கிடைக்கிற லோக்கல் ஹோம்மேட் சாக்லேட்ஸை டேஸ்ட் பண்ணும்போது வாவ், வேற லெவல் ஃபீலா இருக்கும். உங்க 3வது நாள் ட்ரிப்ல நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாத ஒரு இடம், இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மன்னவனூர் கிராமம். இதை நம்ம சோர்சஸ்ல மினி சுவிட்சர்லாண்டுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது 100க்கு 100 உண்மைங்க. அங்க இருக்கிற அந்த ரோலிங் மெடோஸ், அப்புறம் அந்த கியூட்டான முயல் பண்ண நிஜமாவே உங்களை வேற உலகத்துக்கே கூட்டிட்டு போயிடும். ஓகே, இந்த எக்ஸ்பிளைனரோட ஃபைனல் ஆக்டுக்கு வந்துட்டோம். உங்க ட்ரீம் ட்ரிப் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ரொம்ப சீம்லெஸ்ஸா நடக்கணும்னா இந்த முக்கியமான லாஜிஸ்டிக்ஸை நம்ம கவர் பண்ணியே ஆகணும். இதுல உங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன தெரியுமா? அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் பாஸ் வாங்குறது தான். நீங்க ஓன் கார்லயோ இல்ல ரெண்டல் கார்லயோ நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்குள்ள என்டர் ஆனோம்னா இந்த பாஸ் தான் உங்களுக்கான மேண்டட்டரியான கோல்டன் டிக்கெட். இது எல்லாமே உள்ள போகவே முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்க சம்மர்லயே போனாலும் ஈவினிங் டைம்ல குளிர் வந்து எலும்பையே உரைக்கிற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா நல்ல திக்கான ஸ்வெட்டர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 ஹில் ஸ்டேஷன்லயும் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான பேன் இருக்கு. சோ பிளாஸ்டிக் எதுவும் கொண்டு போகாம பொறுப்பான ஒரு பயணியா இருங்க. நாம இந்த ஐட்டினரரி எக்ஸ்பிளைனரோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான அந்த அல்டிமேட் கேள்வி இதுதான். இந்த 2 பிரெத் டேக்கிங்கான ஹில் ஸ்டேஷன்ஸ்ல நீங்க எதை முதல்ல கான்கர் பண்ண போறீங்க? ஊட்டியில ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இல்ல கொடைக்கானலா? அப்புறம் ஹோட்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட் பத்தி நாங்க டீடைல்டா கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன முடிவு பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்க வெயிட் பண்றேன். ஹாப்பி ஜர்னி.